கடல் போல் காட்சி அளிக்கின்ற இந்த இடம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தாழநல்லூர் கிராமம். இந்த பகுதியில் கடந்த ஒரு சில நாட்களாக பெய்த கனமழையினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. விவசாய நிலங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி போயிடுச்சு. அதனுடைய பாதிப்புகள் சொல்ல முடியாதது. நெல் பயிர்கள் அனைத்துமே மிக சேதாரம் அடைந்துள்ளன. இதுவரையிலும் பயிரே தெரியல பாருங்கள். இந்த நிலப்பகுதியில் பாருங்கள் எப்படி தண்ணி சூழ்ந்துருக்கு. விவசாயிங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. களத்தில் பெரிய ஓடை இருக்குது. அந்த ஓடையிலேருந்து விவசாயம் ஒரு 200 ஏக்கர் இருக்குது. அந்த ஓடை துருவாராம காரணத்தினால ஊரும் பாதிக்குது, விவசாயம் பாதிக்குது. 200 ஏக்கர் நிலம் சுத்தமாக பாயடைஞ்சு போச்சு நெல். இந்த நெல்லுக்கு எங்களுக்கு எதை செஞ்சாலும் அரசு கவர்மெண்ட்டு எங்களுக்கு உதவி செய்யணும். அதோடைய பாதிப்பை எங்களுக்கு நிவாரணம் எடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சார்? ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவாயிருக்கு. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ? நிலத்தில் எனக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவாயிருக்கு. 30,000த்தில் 15,000 கூட வராது. சுத்தமாக மொழிவிடுச்சு நெல். இன்னும் ஒரு வாரத்துக்கு என் நிலத்தில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி அப்புறப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்குடைய நஷ்டடை கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் இப்போ இவர் ஒரு விவசாயிங்க. இவர் நிலத்தில் இப்போ எத்தனாவது முறை விவசாயம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த சீசன்லேயே அப்படின்னு சொல்லி பாருங்கள். எத்தனை முறை விவசாயம் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஃபஸ்ட்டு நாற்று விட்டு நாற்று வீணாக போயிடுச்சு. ரெண்டாவது நாற்று விட்டு ரெண்டாவது வீணாக போயிடுச்சு. மூணாவது நாற்று விட்டு இப்போ நட்டுருக்கேன். நட்டு ஃபுல்லாக தண்ணி போகுது. அதனால் எதை பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். யார் நடவடிக்கை? அரசு கவர்மெண்ட் நடவடிக்கை. அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தா தான் அதனுடைய நிலவை என்னன்னு தெரியும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சரியாக சொல்லுங்கள். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் உங்களுக்கு? ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவாயிருக்கு. அப்போ போன மழையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? போன மழையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்பயும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட்டில். நடவடிக்கைன்னா எப்படி நிவாரணம் வேணும் உங்களுக்கு? நிவாரணம் ஏக்கருக்கு 50,000 கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படி இருக்கிற சூழ்நிலை கட்டுப்படி ஆகும். ஏன்னா இந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாமே 2 முறை நட்டுருக்கீங்க. அப்படி நட்டு தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி போயிட்டு இருக்கு. சரி சரி. இது ஆண்டாண்டு காலமா இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாய்க்கால தூர் வாரினாதான் இது எங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். அரசு உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, சரி சரி. இங்கே விவசாயிகள் சொன்னது போல குறியீட்டு காட்டப்பட்டுள்ள அந்த பகுதி தான் அந்த ஓடை அமைந்திருக்கிற அந்த இடம். அந்த ஓடையை தூர் வாரிட்டாவே இந்த தண்ணி தேங்கி இங்கே நிற்காதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அடைமழை காரணமாக தண்ணி அதிகம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது வேகமாக தண்ணி ஓடுவதற்கான வழி இங்கே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது தூர் வாராதனால தான் இந்த நிலை ஏற்படுகிறது. இதனால் பல ஏக்கர் நிலங்கள், பயிர் நிலங்கள் பாழாக்கப்படுறதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் இந்த மக்கள் சொல்கிறாங்க அந்த ஓடையை தூர் வாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மேலும் இதனுடைய இது வால்பகுதி. என்னுடைய தலைப்பகுதிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த தலைப்பகுதியில் பாருங்கள், இது கடந்த வருடம் இங்கே வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. வேலை நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இங்கேருந்து ரோட்டு மேலே தான் போகும். இங்கேருந்து தண்ணி இந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோட்டு மேலே தான் தண்ணி போகும். இப்போ பாலம் இங்கே கட்டிட்டதுனால தண்ணி இங்கே வேகமாக போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு வேகமாக போகிற தண்ணி அங்கே போகிறதுக்கு வழி இல்லாததுனால தேங்கி வயல்வெளியில், அதாவது பயிர்கள் அமைந்துள்ள அந்த இடத்துல நிலங்களில் தண்ணி தேங்கி கடந்த 3 நாட்களாகவே தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இங்கேருந்து இந்த தலைப்பகுதியிலேருந்து நாம் அங்கே நின்றுட்டு இருந்த அந்த வால் பகுதி வரலையும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணி தேங்கி நிற்கிது. கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இங்கே பாழாகி கிடக்கிற ஒரு நிலையை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த நிலை மாறணும்னா அரசு நிர்வாகம் இதை கவனத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஓடையை தூர்வாரணும். மேலும் தற்காலிகமாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கி ஒவ்வொரு விவசாயியும் கிட்டத்தட்ட 2 முறை இப்போ நடவு நட்டு மிகவும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்பது தான் இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆகவே அரசு இந்த மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வழி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்.